ஹலோ! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் மோர் தென் 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இந்த ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா சடனாக நான் ஒரு ப்ராடக்ட்டை ஒரு 10 to 15 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல முடியாது. ஸோ நான் மோர் தென் 2 மந்த்ஸாக வெயிட் பண்ணிவிட்டு தான் இந்த ரிவ்யூ போடுறேன். இது எந்த மாதிரியும் ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ எதுவுமே கிடையாது. நான் என் சொந்த காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னை ரொம்ப க்ரீஸியாக காமிக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபேஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ ரேண்டமாக நான் தேடிட்டு இருந்தேன், ஏதாச்சும் சன்ஸ்க்ரீன் கிடைக்குமா அப்படின்னு. அப்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு சன்ஸ்க்ரீன் தான் ஹைஃபன்னு ஒரு பிராண்டில் இருந்தால் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். இது ஆக்ட்ரஸ் கிருத்தி சனோனோட ஒரு பிராண்டு தான். ஸோ அதுலேருந்து வாங்கின சன்ஸ்க்ரீன் தான். நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இது எப்படி என்னோடய ஸ்கின்க்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் ரேண்டமாக வாங்கினேன். பட் என்னோடய ஸ்கின்க்கு இது ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான சன்ஸ்க்ரீனாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ரை ஸ்கின் தான். பட் எனக்கு போடுறப்போ ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவும், அந்த எண்ணெய் வடியாமல் நான் க்ரீஸியாக அப்படி சூப்பராக என்னோடய ஸ்கின்க்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சன்ஸ்க்ரீன் ஹைஃபனோடது. பார்த்துக்கோங்க. இது அரௌண்ட் 450 வருது, 50 ml. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான். ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 50 ml அண்டர் 500 கிடைக்குதுன்னா இது ஒரு ஓகேவான இது தான். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அப்ளை பண்ணுறப்போ எந்த ஒரு கஷ்டமாகவும் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். லைட் வெயிட்னால் எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படி போட்டதுமே நீங்கள் இப்போ இந்த சைடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஸ்வைப்பில் அப்படியே உங்கள் ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிடும். ஸோ நான் இதோட ஒரு டெமோ காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி ரூல் படி நிறைய பேர் 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறாங்க, 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஓவராகவும் அப்ளை பண்ணாமல், கம்மியாகவும் அப்ளை பண்ணாமல், உங்களுக்கு தேவையான கரெக்டான அளவில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, நான் அதை எப்படி பிளெண்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் ஏதோ ஒரு வாட்டரை அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்கின் கூட அப்படியே சூப்பராக பிளெண்ட் ஆகிடும். அண்ட் தட்ஸ் இட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்படி ஜஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஈஸியாக அதை அப்ளை பண்ணிடலாம். எனக்கு இதனால தான் இந்த ப்ராடக்ட் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் என்னோடய ஸ்கின் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின்னை நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா ப்ளம்பியாகவும் உங்கள் ஸ்கின்னை காமிக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக மாய்ஸ்சரைசர் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக மாய்ஸ்சரைசர் போடணும்னு இல்லை. நம்ம ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே போதும். ஒரு 2 in 1 ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இல்லை ஆயிலி ஸ்கின் டைப் இல்லை காம்பினேஷன் ஸ்கின் டைப்பில் இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு இது உங்களுக்கு எவ்வளோ செட் ஆகும் அப்படின்னு தெரில. பட் இப்போது உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் யோசிக்காமல் இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட். நிஜமாகவே இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அண்ட் சன்லேருந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனுமே கிடைக்கிது. இதில் என்னெல்லாம் கண்டெயின் ஆகியிருக்கு அப்படின்னா, கக்காடு ப்ளம்,
அப்புறம் வந்து நியாசினமைடு இருக்குது, கோஜிக் ஆசிட் அண்ட் வந்து செராமைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, சன்ஸ்க்ரீன் போட்டதுமே ரொம்ப டார்க் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து இது போட்டதுமே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. ரொம்ப வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி தான் இது காமிக்குது. ஸோ வந்து ஒரு பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் தான் இது. அண்டர் பட்ஜெட்லேயுமே இருக்குது. உங்களுக்கும் வேணுன்னா வந்து வாங்கிக்கோங்க. தென் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த சன்ஸ்க்ரீன்னாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வெளியே போகணும். ஸோ வந்து வெளியே ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 o'clock வெளியே போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 9:45க்கு நீங்கள் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். எந்த சன்ஸ்க்ரீனாக இருந்தாலும் அது ஒரு மோஸ்ட் காமனான திங் தான். ஸோ வந்து டைரெக்டாக வந்து அப்போது உடனே அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து சன் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறப்போ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது என்ன சன்ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி தான். ஸோ வந்து உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் போகலாம். இது ஒரு பெஸ்ட் ஃபார் ட்ரை ஸ்கின் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து எதுவுமே நீங்கள் யோசிக்காமல் இந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதோட ரிவ்யூ. உங்களுக்கு இதை மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.